ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வில்லன் மான்வாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இவன் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்களே இருந்தாலும் ஹீரோவாக வாழணும்னு உங்களுக்கே ஒரு ஆசையை தூண்டிடுவான். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பட்ட ஃபீலிங்கை உங்களுக்கும் தர முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லே ஹீரோ கண்ணாமூச்சி விளாட்றான். அதுவும் அந்த 3 பொண்ணுங்களோட. எங் மாஸ்டர் நாங்கள் இங்கே இருக்கோம், என் மாஸ்டர் நாங்கள் இங்கே இருக்கோன்னு அந்த பொண்ணுங்களும் கிட்ட அலைய நம்மளும் போய் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்றான். பிடிச்சி இழுத்தாம பாருங்க, ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு சிஸ்டர் நீங்கள் அவுட்டுன்னு சொல்கிறான். அந்த சிஸ்டமும் நீங்கள் ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டதுனால உங்களுக்கு 200 வில்லன் பாயிண்ட்னு கொடுக்குது. ஹீரோவோட டீட்டெயில்ஸ் அந்த விண்டோவில் காட்டுது. ஹீரோ வந்து இப்போ 9th ஸ்டேஜ் ஆஃப் கீ அண்ட் பிளட் ரிலிம்ல இருக்கான். அந்த 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சுனாட்டையும் மாஸ்டர் பண்ணிட்டான். அந்த சிஸ்டமும் உங்களால் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்ல அதை கிளிக் பண்ணிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஹங்கு வேர்ல்டில் கல்டிவேஷன் ரேங்கிங் இருக்கு. அதுவும் லோ ரேங்கிங்ல இருந்து ஹை ரேங்கிங் வரைக்கும் அப்படியே வரிசையா கல்டிவேஷன் பேஸ சொல்ல ஆரம்பிக்கிறான். கீ அண்ட் பிளட் ரிலிம், கமன்ஸ்மெண்ட், டிரான்சென்ஷன், ஸ்பிரிட் மார்டல், த பாத் ஆஃப் டாவோ, ஹெவன்லி மாஸ்டர், நான்சென்ஸ் கோர், லைஃப் அண்ட் டெத் அண்ட் ஈத்தரியல். அப்படியே ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரேக் த்ரூவும் பண்ணிட்டான். அப்படியே ஹீரோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான கமன்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள என்டர் ஆயிட்டான். ஹீரோவும் போடு நான் வந்து கமன்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள என்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ என்ன பண்றான்னு வந்து பாக்குறப்ப ஹீரோ வந்து சிஸ்டர் பையு எனக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னு கேட்க அவங்களும் ஹக் பண்ண வர இவன் வந்து பொசுக்குன்னு இச்சு வச்சு விட்றான். அப்படியே சிஸ்டர் பையும் சொல்றாங்க, யங் மாஸ்டர் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நீங்கள் வந்து கிஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது, யங் மாஸ்டருக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது, அவருக்கு என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல அப்படியே இவனை பார்த்தேன். ஆமா ஆமா, நான் 3 வயசு குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. இதோட இல்லாம பயோ சிஸ்டர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு என் கூடயே தூங்குறீங்களான்னு கேட்க அவங்களும் சரின்றாங்க. ஹீரோக்கு வாழ்க்கை. அப்படியே அடுத்த சீன்ல த கிரேட் சியா டைனஸ்டின்னு ஒரு பிளேஸை கட்டுறாங்க. அங்க இருக்கிற எம்பரர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, லார்ட் எம்பரர் உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, என் கூட தனியா இருக்க அப்படின்னு கேக்குது. அவரும் கண்டிப்பா தங்கம் அப்படின்னு சொல்ற. வெளியில இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோடி யாரா அது, எவனோ இதை பார்த்தா எவனோ பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்றாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சாரு. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவன் தான் கிங் ஃபேமிலியோட கிஃப்டட் சன், இவனுக்கு 3 வயசு தான் ஆகுது, இவன் ஏற்கனவே கமன்ஸ்மெண்ட் ரிலீமா பிரேக் த்ரூ பண்ணிட்டானா, அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்புறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 4th சாப்டர் ஸ்டார்டிங்லே பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை எட்டி பார்த்துட்டு இருக்கான். சிஸ்டம் இவன் பார்க்குற வேலைக்கு ஜென்டில்மேன் பாயிண்ட்னு 200 வேற கொடுக்குது. ஏதோ நல்லவன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிஸ்டமோட மிஷினை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், மரியாதையான ஆட்கள் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொண்ணுங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சிஸ்டம் ட்ரிகர் ஆகி இவனுக்கு ஒரு மிஷின் தருது. சிஸ்டர் பயோ வந்து டீஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு சோப் போட்டு விடுங்க, ரிவார்டா 200 வில்லன் பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க திரும்பவும் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி நீங்க சூயு சிஸ்டரோட குளிச்சிங்கன்னா 500 வில்லன் பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்ல இதோ போயிட்டான். சிஸ்டம் சொன்ன மாதிரியே சூயு சிஸ்டரை போய் ஒரு புழுவை வச்சு டீஸ் பண்ணுறான். அவங்களும் பயந்துட்டாங்க. சிஸ்டம் வந்து ஜென்டில்மேன் பாயிண்ட்னு 200 பாயிண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த சூயி சிஸ்டர்கிட்ட போய் நான் உங்க கூட குளிக்குவான்னு கேட்க யங் மாஸ்டர் கண்டிப்பாக இங்கே வாங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யங் மாஸ்டருக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது, அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல ஆமான்னு சொல்லி இவன் நினைக்கிறான், ஆமா எனக்கு 3 வயசு தானே ஆகுது அப்படின்னு இவனே நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கான். அப்படியே மிஷினையும் முடிச்சிட்டான். 500 வில்லன் பாயிண்ட் இவனுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே அடுத்த சீனில் சிஸ்டம் ஹீரோவுக்கு ஸ்கில்ஸை காமிக்குது. அதில் வந்து என் தம்பி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்துடுவான், அதனால் எனக்கு வந்து ஸ்கில்ஸ் முக்கியம்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுறான். அந்த ஸ்கில்லும் ஆக்டிவேட் ஆகுது. அப்படியே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் நிறையா இருந்தால் எனக்கு வலுவான பல்லு இருக்கும், நான் ஆடாக இருந்தால் எனக்கு வலுவான கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லும் கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோ வந்து சொல்கிறான், என் முட்டா தம்பி வேணா எவனால சூஸ் பண்ணணும்னா இருக்கலாம், ஆனால் இப்போ தான் நான் தாண்டா ஹங்கு வேர்ல்டே ஃபாஸ்டஸ்ட் மேன்னு சொல்லிட்டு அவன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் அந்த ஸ்கில்லை. அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ சொல்கிறான், இந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு இனிமே எங்க பிரச்சனை நடந்தாலும் ஓடிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிறான். அப்படியே 3 நாள் காந்து போச்சு. ஹீரோ மரத்துக்கு மேலே படுத்து கிடக்கான். அப்போ வந்து மேலே தண்டர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடான்னு ஹீரோ பார்க்குறான். ஒருவேளை இதுதான் ஹெவனோட சைனா, என்னோட முட்டா தம்பி பிறந்துட்டானா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். பட் அது சைன் இல்லை, அது ஒரு அட்டாக். அது டைரெக்டாக ஹீரோ மேலே பட வர ஹீரோ டாச் பண்ணிட்டான். மேலே பார்த்தா நம்ம போன சாப்டரில் பார்த்தா எம்பரர் நிற்கிறாரு. அப்படியே ஹீரோவோட ஃபேமிலி எல்டரும் ஹீரோட அப்பாவும் வந்திருக்காங்க. ஹீரோவோட ஃபேமிலி எல்டர் வந்து
நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, சண்டே ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு ஹீரோட எல்டர் கேட்குறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து பாதியில் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபீவரு. பாதி வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ணது, மிச்ச பாதி வந்து இன்றைக்கி காலையில் ரெக்கார்ட் பண்ணது. அதனால அப்படி இருக்கும். கொஞ்சம் இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி என்னால் முடிஞ்சளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கு மட்டும் போடுங்க. யாரும் லைக்கே போட மாட்டேங்குது. கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக வரும். அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதோட அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.